ஹாய் குட்டீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பில் குறள் எண் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. விளக்கம்: மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசனையும் நடக்காது, ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது. இந்த குறளோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற கோவில் திருவிழாவை நடத்துறதுக்காக அந்த ஊர் பெரியவங்களும் விழாக்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பெரியவர், இந்த வருஷம் நம்ம கோவில் திருவிழாவை போன வருஷத்தை விட சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பெரியவர், அதுக்கென்ன ஜமாய்ச்சிடலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே எந்த விருப்பும் வெறுப்பும் தெரிவிக்கவே இல்லை. அந்த விழாக்குழு உறுப்பினர்கள், அப்போ நாளையிலேருந்து நாங்கள் வசூலுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை கலைச்சிட்றாங்க. 2 வாரம் கழித்து அந்த விழாக்குழு உறுப்பினர்கள் வசூல் செஞ்ச பணத்தோட பொன்னம்பலம் வீட்டுக்கு போகிறாங்க. பொன்னம்பலம் யார்? அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர். எந்த நல்ல காரியம் செஞ்சாலுமே தாராளமாக உதவி செய்கிறவர். வந்து அவங்கள உட்கார வச்சு காஃபி கொடுத்து உபசரிச்சுட்டு பொன்னம்பலம் கேட்குறாரு, ஆமாம் வசூல் எல்லாம் எப்படிப்பா வந்திருக்கு அப்படின்னு. அந்த குழு உறுப்பினர்கள்லாம் சொல்கிறாங்க, என்னத்தை சொல்கிறதியா, போன வருஷம் வசூலானதில் 1/4 பங்கு கூட வசூலாகலை. எப்பவும் தாராளமாக கொடுக்குறவங்க கூட இந்த வருஷம் குறையாதான் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் விட கொடுமை என்ன அப்படின்னா, சில பேர் இவ்வளவு பணம் செலவழித்து திருவிழா நடத்தணுமான்னு கேட்குறாங்க. சில பேர் பிடிவாதமாக 10 ரூபா கூட கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தெய்வ நம்பிக்கையே குறைஞ்சிட்டே வருது. வழக்கம் போல் நீங்கள் தான் பெரிய அளவில் உதவி செஞ்சு திருவிழாவை சிறப்பாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு அந்த குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. பொன்னம்பலம் கொஞ்சம் யோசிச்சுட்டு, இந்த வருஷம் வசூல் ஏன் இவ்வளவு குறைவாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. தெரியாமல் என்ன, மழை பெய்யாததுனால விவசாயமே நடக்கலை. ஊரில் மற்ற தொழில் செய்கிறவங்களுக்குமே வருமானம் குறைஞ்சி போச்சு. யார்கிட்டையுமே காசு இல்லை. காசு இருந்தாலும் நம்ம தேவைக்கே போதாது போல். இதில் கோவில் திருவிழாக்கு வேற கொடுக்கணுமான்னு யோசிக்கிறாங்க. எல்லாருக்குமே அதே நிலைமை தான். உங்களையும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஊரில் மழை பெய்யாமல் விவசாயம் குறைஞ்சி போனால் திருவிழாக்கள் நடத்துறதுல மக்களுக்கு எப்படி தான் உற்சாகம் இருக்கும்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அந்த உறுப்பினர்கள்லாம் கேட்குறாங்க. என்னை கேட்டால் இந்த வருஷம் திருவிழா வேண்டாம். வசூல் பண்ணின பணத்தை திரும்ப அவங்கவுங்ககிட்ட கொடுத்துருங்க. அடுத்த வருஷம் மழை பெஞ்சு செழிப்பாக இருந்தோன்னா நல்லபடியாக சிறப்பாக விழாவை நடத்திக்கலாம் அப்படின்னு பொன்னம்பலம் சொல்கிறாரு. உடனே இந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கேட்குறாரு, விழா நடத்தலை அப்படின்னா சாமி குத்தம் ஆயிராதா அப்படின்னு கேட்குறாரு. இந்த வருஷம் நம்ம விழா நடத்தலை அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தெரியாமலா இருக்கும்? மழை பெஞ்சு மக்கள் வளமாக இருந்தால் தானே சாமிக்கு விழா எடுக்கிறத பற்றி யோசிக்க முடியும். குடும்பத்தை நடத்துறதுக்கே கஷ்டப்படுற மனுஷன் சாமிக்கு விழா எடுக்கிறத பற்றி எப்படி யோசிக்க முடியும்? அதனால் இந்த வருஷம் திருவிழா வேண்டாம் அப்படின்னு பொன்னம்பலம் சொல்லிடுறாரு. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மழை இல்லாதனால விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் இல்லை அப்படின்னா நம்ம அன்றாடம் சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இல்லாமல் போயிடும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மனிதனால், குடிக்கவே தண்ணி இல்லாத மனிதனால் எப்படி கடவுளை நினைத்து திருவிழாக்கள் நடத்த முடியும்? இல்லை அன்றாட வாழ்வில் எப்படி தான் வீட்டில் பூஜைகள் செய்ய முடியும்? இதை தான் திருவள்ளுவர் இந்த குறளில் அழகாக சொல்லியிருப்பார். திருவள்ளுவர் மலையோட சிறப்பை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார்ல. இனி வர்ற வாரங்களில் நம்ம வான் சிறப்பு அதிகாரத்தில் அடுத்த குறளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.